இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவைகள் சந்திக்கப்படுமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 17. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. And they did eat and were all filled. And there was taken up of fragments that remained to them 12 baskets. Luke chapter 9 verse 17. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அங்கே சாப்பிட்டவர்கள் திருப்தியா சாப்பிட்டது போக மீதமான அந்த துண்டுகளை எல்லாம் சேகரிச்சு 12 கூடைகளில் எடுத்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம் இதை பத்தி. அதாவது இந்த இடத்துல எதை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப நிறைய செர்மன் கேட்டிருப்போம். 2 மீனையும் 5 அப்பங்களையும் கொண்டு தேவன் எப்படி அவ்வளவு பேரை போஷிச்சார் அப்படின்னு. அதாவது தேவன் பிரசங்கம், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தின் முடிவுல சீஷர்களிடத்துல சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு. பார்த்தா அங்க 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்து அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறப்போ அது வந்துகிட்டே இருக்கு. எடுக்க எடுக்க அந்த இடத்துல புருஷர்கள் மட்டும் 5000 பேர் அப்படின்னா மொத்த குரூப் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாங்க. அவங்க வயிறார சாப்பிட்ட பிந்தி மீதம் உள்ளவர்களை அங்க சேகரிச்சா அங்க 12 கூடைகள் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், எதற்காக இந்த 12 கூடைகள்? தேவனுடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக. அங்க 5000 பேர் இருந்தாங்கன்னா 5000 கூட இருந்திருக்கலாமே. ஆனா ஏன் இந்த 12 கூடைகள்? அதை மாத்திரம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம அந்த இடத்துல இருந்த குரூப் 2 விதமான குரூப். ஒரு குரூப் இயேசு கிறிஸ்து கிட்ட வசனத்தை கேட்க வந்தவங்க. அவங்க. இன்னொரு குரூப் யாருன்னா, இவரோடு இருந்து ஊழியம் செய்கிற இயேசுவும் சீஷர்களும். இந்த 2 விதமான குரூப் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம், அங்க ஃபுட் ஆசீர்வதிக்கப்படுது, ஃபுட் பழுகி பெருகுது. அவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு முடியும் போச்சுல, மீதி இருக்கிறது தான் இந்த 12 கூடைகள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்க வந்த ஜனங்கள் ஒருவேளை ஃபுட்டோட அவங்க அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த இந்த 12 அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள், அந்த இடத்துல அங்க அந்த ஃபுட்டு பரிமாறுறப்போ அதை ஃபுல்லா சர்வ் பண்ணவங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மீட்டிங் நடக்கிறப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போச்சுல, இவங்களும் கூட சேர்ந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கூட்டத்தை அரேஞ்ச் பண்றதுல இருந்து இன்னும் அநேக வேலைகள். ஈவன் அதாவது நம்ம பைபிள் ஸ்காலர் மாதிரி யோசிக்க கூடாது. அந்த இடத்துல இன்னைக்கு நடக்கிற ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியா நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த மீட்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஒருவேளை அது ஃபாஸ்டிங் பிரேயரா கூட இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் உத்தரவாதத்தோடு பாரத்தோடு வருகிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் பண்ணி இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இவ்வாறு ஊழியத்தில் ஈடுபட்ட அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேருக்காகவும் இங்க 12 கூடைகள் நிறைய துணிக்கைகள், உணவுகள் கிடைக்குது. நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல நினைக்கலாம், இயேசு கிறிஸ்துக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், என்னுடைய தேவை சந்திக்கப்படுமா அப்படின்னு. நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த இடத்துல 12 கூடைகளை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போ மத்தவங்க நினைக்க கூடாது, ஊழியம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதமா, ஊழியம் பண்ணுகிறவர்களுடைய தேவைகள் தான் சந்திக்கப்படுமா, நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோமே, எங்களை தேவன் ஊழியத்திற்கு அழைக்கவில்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை சீஷர்களாக்குங்கள். அப்படியானால் நான் எனக்கு தனிப்பட்ட ஊழிய அழைப்பு அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஊழியக்காரனாகவே ஊழியக்காரியாகவே இயேசு கிறிஸ்துவினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். ஆகவே நான் தேவனுக்காய் இயேசுவுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும்.
சோ ஊழியம் பண்றவங்க எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் தங்குகிறவையா இருக்கின்றன. என கண்மானவர்களே, நம்ம உலகத்துவமான வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேவனுக்காய் முழு நேர ஊழியத்துல இருந்தாலும் சரி, நாம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை நம்ம கொண்டு சொல்லும் போச்சுலே, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போச்சுலே, நம்ம டிஃபால்ட்டா மினிஸ்ட்ரி பண்றவங்களா இருக்கும். நமக்கு வேதம் தெளிவாய் கற்றுத் தருகிறது. அதாவது உலகத்துல உள்ள ஆசீர்வாதம் வேணுமா, முதலாவது தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நான் தேவனை தேடும் போது மீதியானவைகள் எல்லாம் எனக்கு கூட்டி கொடுக்கப்படும் நம்ம வாசிக்கிறோமே. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கான ஊழியத்தை செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, கிறிஸ்துவுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது. அப்போது தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அழைத்தீர் தகப்பனே, அந்த அழைப்பிலே நாங்கள் தொடர்ந்து உண்மையாய் நிற்க, உமக்காய் ஓட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப அநேக நேரத்துல உலக தேவைகளின் நிமித்தமாய் எங்களை பலர் தடுமாறி விழுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உண்மையில் வைத்த விசுவாசத்திலே பின்வாங்கி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு தகப்பனே, எங்களுடைய தேவன் எங்களை காக்கிறவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்ற அந்த விசுவாசத்துல தொடர்ந்து நாங்கள் வளர, தொடர்ந்து உறுதியா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.